ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஒயிட் இட்லி இது மாதிரி தான் செஞ்சிட்ருக்கோம் இல்லையா? ஸோ டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு ராகி இட்லி ரெடி பண்ணியிருக்கேன். ராகி இட்லி, அதாவது ராகி மட்டும் போடல, ராகியோடு சேர்த்து பச்சை பயிரும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ராகி பச்சை பயிறு மிக்ஸ் பண்ணி மாவு அரைச்சிருக்கேன். அதுக்கு இட்லி ஊற்றியாச்சு. சைட் டிஷ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எப்போதும் போல் கார சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி கார சட்னி ரெடி பண்ணியாச்சு. மதியம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து நான் காலிஃப்ளவர் வந்து பொரியல் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். எப்போதுமே நம்ம வந்து காலிஃப்ளவர் பக்கோடா தானே செய்கிறோம். பக்கோடா இல்லாட்டி வந்து காலிஃப்ளவர் சில்லி பண்ணுறோம். ஸோ இந்த டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு வந்து கடலை மாவுலாம் போட்டு பொரியல் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ 2 பொரியலாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு பீன்ஸ் பண்ணியிருக்கேன். பீன்ஸ் வந்து என் பையனுக்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணால் அவனுக்கு பிடிக்க மாட்டேன்து. ஸோ ஃபிங்கர்ஸ் மாதிரி கட் பண்ணலாம் அப்படின்னு பெருசாக கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு வேர்க்கடலை தேங்காயெலாம் அரைச்சி போட்டு அதை நான் பொரியல் பண்ணியிருக்கேன். தண்ணி எது லைட்டாக தான் தண்ணி சேர்க்கணும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஸோ வேர்க்கடலை தேங்காய் போட்டு பொரியல் மாதிரி பண்ணிட்டேன். அவன் வந்து ஓகே, அது காயே சாப்பிட மாட்டான். இன்றைக்கி என்னமோ சாப்பிட்டுட்டான், இது சாப்பிட்டு முடிச்சிட்டான். ஸோ இதுவும் நல்லா தான் இருந்தது. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து காய் சின்ன சின்னதாக கட் பண்ணுறதுக்கு பதிலாக பெருசாக கட் பண்ணி பாருங்கள். ஸோ மதியத்துக்கு வந்து நான் ரசம் வச்சு 2 பொரியல் பண்ணிட்டேன். பீன்ஸு அப்புறம் வந்து காலிஃப்ளவர் பொரியல். அப்புறம் வந்து ஈவினிங் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு சின்ன வாக் பண்ணோம் ரிவர் பக்கத்தில். வாக் போயிட்டுருக்கும்போது ஒரு பெரிய ஃபிஷ் கிடச்சிது. நல்லா துள்ளிகிட்டு இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தா அவர் வந்து சும்மா ஹாபிக்காக பிடிக்கிறாங்க போல இருக்குது. ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு ஷாகினை வந்து டச் பண்ணி பார்க்கலாம் சொன்னாங்க. ஷாகின் ஃபஸ்ட்டு பயந்தார். அப்புறமா டச் பண்ணி பார்த்தாரு. மெல்ல மெல்ல அம்மா சொல்ல டச் பண்ணி பாருப்பேன்னு அவர் அப்புறம் டச் பண்ணி பார்த்துட்டு சாஃப்டாக தான் இருந்தது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாரு, திரும்பி கொண்டு போயிட்டு ஃபிஷ்ஷை வந்து ரிவர்லேயே விட்டுட்டார். இன்றைக்கி விலாக் இவ்வளோ தான். தேங்க்யூ.